வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் கொடுமைகள். பொண்ணுங்க பிள்ளைங்க சேர்ந்து அந்த இருட்டில் அணி இந்த டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா அது எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அருமையான மாப்பிள்ளை விஷாகன் இவங்க எல்லாம் இருந்து அதுக்கப்புறமா இவங்க வளர்ந்துட்டு இவங்க என்ன வேணா பேசலாம்னு இவங்க நினைச்சுக்கிறாங்க. அது அப்படி இல்ல. சரிங்களா? தலை எங்க வச்சுக்கிறேன். முடிச்சிடலாமா? வழக்கம் போல தான் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணில் மாட்டினா இன்ட்ரெஸ்டிங்கான அமானுஷ்யமான ஃபன்னியான ரீல்ஸ் அண்ட் மீம்ஸை தான் உங்களுக்காக பொறுக்கி எடுத்து வந்திருக்கேன். வரிசையை பார்த்துடலாமா? தம்பி வரிசையில் வாருங்கள். ரீசெண்டாக இந்த கூலி ஆடியோ லான்ச்சில் நம்ம சூப்பர் ஸ்டார் ஸ்பீச் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. பயங்கர காமெடியாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அதை வச்சு எக்கச்சக்கமான மீம்ஸுமே கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் மீமா அனி டு தலைவர் என்னை பற்றி ஏதாச்சும் பெருமையாக சொல்லுங்க அப்படின்றதுக்கு நம்ம தலைவர் சொல்ல போறாரு. என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? அணியை பார்க்கறதுக்கு பொண்ணுங்க வர்றாங்க, பொண்ணுங்க பார்க்கறதுக்கு நம்ம பிள்ளைங்க வர்றாங்க. பொண்ணுங்க பிள்ளைங்க சேர்ந்து அந்த இருட்டுல என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடா என்னமோ ஆக்சுவலா அந்த ஆடியோ லான்ச்சை கேட்கும் போது எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு. என்ன சொல்றாரு, பசங்க பொண்ணுங்க இருட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல ரெண்டு பேரும் இருட்டுல சேர்ந்து வைப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. பொண்ணுங்க பிள்ளைங்க சேர்ந்து அந்த இருட்டுல அந்த லைட்ல அணி இந்த டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா அது எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. பட் நம்ம சூப்பர் ஸ்டார் ஆரம்பிச்சதை கேட்டு அனிருத்துக்கே பதட்டமா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சூப்பர் ஸ்டார் பேசிட்டு இருக்கும் போது அனிருத்துடைய மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்திருக்கும்னா, உண்மையிலேயே நம்மளை பத்தி இவர் புகழ்ந்து தான் பேசுறாரா இல்ல வம்பல எதுவும் மாட்டி விடுறாரா அப்படிங்கிற மாதிரி தான் முழிச்சிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த இருட்டுல அந்த லைட்ல என்னாச்சு? என்ன ஆச்சா? நாசமா போச்சு. இன்னொரு பக்கம் அப்ப எவனும் என் கான்செப்ட பார்க்க வரலையா? பசங்க புள்ளிங்கோ சேர்ந்து இருட்டுல வைப் பண்றதுக்கு தான் வரீங்களா? இதுக்கப்புறம் லைட்ட போட்டு வச்சா கான்செப்டே பண்ண போறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாலும் எடுக்கலாம். லைட்ட போடல. எல்லாம் ஒட்டுமொத்த போட்டதுங்க எல்லாம் பிச்சிக்கிருச்சு. வந்தது பூரா அதான் போல இருக்கு. ஆடியோ லான்ச் வித் லிங்கா. அந்த ஆடியோ லான்ச்சை கேமராமேன் கூட ஃபுல்லா கவர் பண்ணானா இல்லையான்னு சொல்லி தெரியல. ஆனா இந்த பையன் உட்கார்ந்து மொத்த கவரேஜும் பண்ணிட்டான். ஒரு பக்கம் இந்த பையன் ரெக்கார்ட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, அந்த பையன் வீட்டுக்கு போன உடனே அப்பா கிட்ட தாத்தா எப்படி எல்லாம் பேசிருக்காருன்னு பாருன்னு சொல்லி காமிச்ச உடனே அவர் இட்லி கடை ஆடியோ லான்ச்சுக்கு உடனே ப்ரிப்பேர் பண்ணிடுவாப்புல. ஒரு செங்கலும் கூட நகர்த்த முடியாது கண்ணா, என்கிட்ட இந்த ஆட்டம்லாம் வேடா கண்ணா அப்படிங்கிற மாதிரி அவர் ரெடி பண்ணிடுவாரு. எந்த மாதிரி கிளாமர் கேரக்டர் இது எப்படி பண்றாங்க அப்படி தம்பிங்களா? கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. உளுலாங்கட்டி சர்க்கஸ்லாம் வேணாம். இன்னொரு பக்கம் இந்த ஐபோன் யூசர்ஸ்லாம், டேய் உனக்கு எவ்வளவு வருஷம் மெமரி இருக்குது, மொத்த ஆடியோ லான்ச் விடாம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காங்க. ஏங்க இவன்ட்டே ஆல்பம் வாங்கிக்கங்க. ஏன்னா அந்த பையனுடைய பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம அப்பாவை பத்தி ஒரு 2 வார்த்தையாச்சு ஸ்டேஜ்ல சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சொன்னாரா? இந்த கெட்ட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கெட்ட பாடு. அன்பான குழந்தைகள் ஐஸ்வர்யா, சௌந்தர்யா, அருமையான மாப்பிள்ளை விஷாகன் இவங்க எல்லாம் இருந்து எல்லாரும் உங்க ஆசீர்வாதத்தால நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கணும். எங்க எங்கேயுமே தனுஷ்ன்ற பேர் காதல கூட விழலையேப்பா. என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? நான் அதை பத்தி கவலைப்படுறது. ஒரு சூப்பர் ஸ்டார் என்றும் பாராமல் செஞ்சு விட்ட எடிட்டர். நான் அரசியலுக்கு வருவது உறுதி. அட பாவிலாடே, உங்க அக்க போருக்குலாம் ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கடா. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. அந்த மனுஷன் அரசியலுக்கு வருவேன்னு சொன்னது எப்போ, அதை எடுத்து எப்படா சிங்க் பண்ணி வச்சிருக்கீங்க? அதை கூட ஓரமா விட்டுலான்னு வைங்களேன். அதுக்கப்புறமா போட்ட சவுண்ட் எஃபெக்டை நோட் பண்ணி பாத்தீங்களா? இந்த அசத்த போகுது யாரு கலக்க போகுது யாருல ரெக்கார்ட் பண்ணி போடுவாங்க பாருங்க, அதை எடுத்து போட்டு வச்சிருக்காங்க. திரைப்படத்திற்காக விடுமுறை அளித்த ஐடி நிறுவனமா? So here is an announcement
on the grand occasion of superstar Rajinikanth's 50th year in the Indian cinema industry. Your Creations is thrilled to celebrate this moment by watching the iconic Coolie movie. Together with our employees, with the tickets sponsored by the company, so we decided to declare a holiday on 14th August 2020. தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. என்னடா சொல்றீங்க? லீவு கொடுத்து டிக்கெட்டும் எடுத்து கொடுத்து அனுப்பி விடுறீங்களா? ஏண்டா அவன் கம்பெனில ஒரு லீவு கேட்டாலே கொடுக்க மாட்டானுங்க. முதல்ல இந்த கம்பெனி எங்க இருக்குன்னு தேடுங்கடா. வண்டி எடுங்கடா. இத்தனைக்கும் பல கம்பெனில ஆகஸ்ட் 15க்கே லீவ் தர மாட்டாங்கடா. அன்னைக்கு வந்து ஒர்க் பண்ணா டபுள் சேலரின்னு சொல்லி விட்டதுனால சரி ரைட் வீட்டில் சும்மா இருந்துக்கு ஆபீஸ் காஜி போவோம் அப்படிங்கிற மாதிரி போய் டபுள் சேலரியை வாங்கிக்கிட்டு இருப்போம். ஆனா அப்படிப்பட்ட கம்பெனிக்கு மத்தியில நம்ம ரஜினி சார் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி லீவ் விட்டது மட்டும் இல்லாம அந்த படத்துக்கு டிக்கெட்டும் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா தங்கண்டா இவங்க. சுத்த தங்கண்டா நீ தங்கம். When the alarm is about to wake you but you woke up before it, அதாவது அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முழிச்சிட்டோம் அப்படின்னா புரியல இருக்கு. அதான் நானே எந்திரிச்சிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நீ அலாரம் அடிச்சுக்கிட்டு இருக்க? சோ அப்படிங்கறத ஆக்ஷன்ல முடிச்சிட்டாரா? அப்பா பல வித்தையில கையில வச்சிருக்க பாடி. ஆடி போயிட்டேன். இது ஒரு ஐடியா. பால் பொங்கி வராம இருக்கிறதுக்கு அலாரம் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்களாமா. அந்த அலாரம் சவுண்ட் கேட்டதுக்கு அப்புறம் எஞ்சி போய் அவங்க ஆஃப் பண்ணிடுவாங்களாம். இப்படி திரும்பி இருந்து திரும்பி பார்க்கறதுக்குள்ள பொங்கி வலிச்சு கிடந்துரும். இவங்க அலாரம் சவுண்டை கேட்டு எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ற வரைக்கும் அது பொங்கிக்கிட்டே இருக்குமா. என்ன அப்படி பாக்குறீங்க? என் சந்தேகமா உங்களுக்கு? இது ஒரு ஐடியாவா? இந்த ஐடியாவை கண்டுபிடிச்சதுக்கு அவங்களுக்கு பொன்னாடை வேற போத்தி கையில அவார்டு வேற கொடுக்கறாங்களாம்ல. அவரை தெம்பூட்டும் விதத்துல நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள். என்ன இது? என்னது இது? சிம்ரன்ஸ் என்னடா இது? என்னம்மா இது? நமக்குள்ள இருக்கிற அந்த தேசபக்தியை மத்தவங்க கிட்ட காட்டுறதுக்கு பல வழிகள் இருந்தாலும் இந்த புள்ள சூஸ் பண்ண வழியை பாத்தீங்களா? பல்லை காட்டு, நல்ல சொல்லா சொல்லு. ஆனா இப்படிப்பட்ட தேசபக்தி நமக்கு தேவையில்லடா, தேவையே இல்லை. நான் ஒரு சீஃப் கெஸ்ட் என்பதையே மறந்த தருணம். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? அதாவது சீஃப் கெஸ்ட் வந்து ரிப்பனை கட் பண்ண போறாரு, நம்ம எல்லாரும் குனிஞ்சி உள்ள போய் போட்டோ எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டோகிராஃபர்ஸ்லாம் குனிஞ்சி குனிஞ்சி அந்த பக்கம் போனா சீஃப் கெஸ்டும் சேர்ந்து குனிஞ்சி உள்ள போறாப்ல. மறந்துடுறேன் சார் எனக்கு அந்த கேஸா நீங்க? கடன்களை விரைவாக தீர்த்திட வேண்டும் என்று எண்ணுபவர்கள் இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள். காலை எழுந்தவுடன் ஒரு கண்ணாடி பாத்திரம் அல்லது மண்பானையை எடுத்துக்கொள்ளவும், அதில் கல் உப்பை நிரப்பி வைக்கவும். மேல சொல்றேன் கேட்டுக்க. சொல்லுங்க. இதனை முழு இரவும் அப்படியே வைத்திருக்க வேண்டும். மறுநாள் காலையில் பாத்திரத்தில் உள்ள உப்பை மட்டும் எடுத்து நீரில் கரைத்து விடவும். இந்த செயலியை 3 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். நீரில் உப்பு எவ்வாறு கரைகிறதோ அதே போல் உங்கள் கடன்களும் கரைந்து எங்க இருந்தானா இந்த மாதிரிலாம் தினசா கிளம்பி வரீங்க? உப்பு எடுத்து தண்ணியில கரைச்சா உப்பு தாண்டா கரையும், கடன் எப்படிடா கரையும்? சிந்தனை செய் மனமே. அதுலயும் பாருங்க, உப்பை மட்டும் கரைச்சா போதுமா? ஏன் மண்பானையும் சேர்த்து கரைக்க சொல்ல? அவன் மண்பானையும் உப்பும் வாங்கி வாங்கி இன்னும் கடனாளி ஆகட்டும். ஒருவேளை அவன் இப்படி யோசிச்சிருப்பானோ, சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டதாண்டா உனக்கு சொரணை வரும், வீட்டுல இருக்கிற உப்பெல்லாம் எடுத்து கரைச்சிரு, அதுக்கப்புறம் உப்பு இல்லாத சாப்பாடை சாப்பிட்டேன்னு வையேன், கடன்காரன் வந்து எவ்வளவு திட்டினாலும் நம்மளுக்கு சொரணையே வராது அப்படிங்கறத நாசூக்கா சொல்ல வராங்களோ. ஆஹா ஆஹா வந்துட்டாங்கல்ல. எங்கடா இன்னும் அமலாத்தாஜியை காணோன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். கரெக்டான டைமிங்ல வந்துட்டாங்க. அப்பா பிரேக் ஆயிடுச்சு, வா போலாம். இப்ப தலைமுடியை வச்சு இங்கிட்ட அங்கிட்ட ஆட்டியே ஒரு ரீல்ஸ் பண்ணிருப்பாங்க பாருங்க.
அவ்வளவுதான். முன்னாடி இருக்கிற முடியை எடுத்து பின்னாடி போடுறதும், பின்னாடி இருக்கிற முடியை எடுத்து முன்னாடி போடுறதும், காதுல இருக்கிற ஜிமிக்கே 2 தட்டு தட்டி அதை ஒரு 7 ஷார்ட்டா கட் பண்ணி போட்டோம்னா ஒரு ரீல்ஸ். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். ஒருவேளை நம்ம அமலாச்சாச்சிக்கு மட்டும் அந்த முடி இல்லைன்னு வைங்களேன், அவங்க ப்ரொஃபைல்ல போட்ட 2000 வீடியோல 1000 வீடியோ ரிலீஸே இருக்காது. உறவு கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போக மச்சான் நீ ரெடியா நில்லு, 5 நிமிஷத்துல நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் 2 hours நமக்கு மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற 50 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க போலயே. படத்துக்கு போனாரு, அதான் வந்திருக்கேன். அந்த 5 நிமிஷத்துல வரேன்னு சொன்னீங்க. ஆமா, கொஞ்சம் வேலையாகி போச்சு, 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. அவன் லேட்டா வந்தது கூட மன்னிச்சு விட்டுறலாம், ஆனா லேட்டா வந்தது மட்டும் இல்லாம என்ன மச்சான் லேட் ஆயிடுச்சா அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்பான் பாருங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற லிவர், கிட்னி, லங்ஸ் எல்லாம் அப்படியே கொதிச்சு வெளியே வரும். அதையும் அவன் கண்டுக்க மாட்டானே. சும்மா ஜாலிக்கு பண்ணனே. இது ஜாலியா? Using mobile while TV is also on be like. டிவியை போட்டு வச்சுட்டு அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். எதுக்கு ஓடுதுன்னே தெரியாது. ஆனா உட்கார்ந்து முழு நேரமா போனை தான் நோண்டிட்டு இருப்போம். இனி என்னத்தை பாக்குறது? திரும்பி என்னைய பாருடா. யாராச்சும் ஒரு ஆள் வந்து அதை ஆஃப் பண்ணிட்டு போனா கூட கண்டுக்க மாட்டோம். நம்ம பாட்டுக்கு வந்து போனை தான் நோண்டிட்டு இருப்போம். ஆனா எதுக்கு அந்த டிவியை போடுறோன்றது நமக்கும் தெரியாது, டிவிக்கும் தெரியாது. சொல்ல போனா டி நகரே ஏரி தான். டி நகர் ஏரியா இருந்ததுல இருந்து நாங்க பாத்துருக்கோம். நான் வந்து பேசியே கொடுக்கல, நீங்க பாட்டு உட்காருங்க போங்க. இந்த இன்ஸ்டா இதெல்லாம் வர்ற தராதரம் இல்லாத ஆளுங்களை நம்மளே லைக் பண்ணி வளர்த்தி விட்டுறோம், இன்க்ளூடிங் மீ. என்ன மனுஷன்? நான் வந்து மீடியா வளர்த்து விட்டுறாங்க, மக்கள் வளர்த்து விட்டுறாங்க. நான் யார் அப்போ? நானும் சேர்ந்துதான். அதுக்கப்புறமா இவங்க வளர்ந்துட்டு இவங்க என்ன வேணா பேசலாம்னு இவங்க நினைச்சுக்கிறாங்க. அது அப்படி இல்லை. இதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா நான் இல்லைங்க, யாரா இருந்தாலும் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணாதான் அட்லீஸ்ட் கொஞ்சம் இனிமே ஃபர்தரா ஃபியூச்சர்ல பேசுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசில திவாகர் எங்க வந்து நிக்கிறாரு பாத்தீங்களா? எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்கு. வாயா அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். இந்த தவளை தன் வாயால் கெடும் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த திவாகர் தான். ஏன்னா அவர் மட்டும் அந்த வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருந்தாருன்னு வைங்களேன், அதே வாயை வச்சுக்கிட்டு இன்னும் 4 படத்துல புக் ஆகி வாட்டர் மெலனை சாப்பிட்டு இருந்திருக்கலாம். அவன் எதிர்க்குதான் நின்னுகிட்டு வாட்டர் மெலன் சாப்பிட்டுக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். இங்க தான்டா இருக்கான். ஆனா கடத்துல எங்க கொண்டு நிறுத்திருக்காங்க பாத்தீங்களா? ஒரு பக்கம் இந்த திவாகர் வந்து லூசுத்தனமா, கிறுக்குத்தனமா, கோமாளித்தனமா தானே ஏதோ பேசிக்கிட்டு இருக்காப்ல. அது பாக்குற ஆடியன்ஸ்க்கு என்டர்டைன்மெண்டா தானே இருக்குது, எந்த வகையிலும் யாரையும் அஃபெக்ட் ஆகல அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவருடைய இன்னொரு சைட் ஆஃப் ஃபேஸ் வந்து ரிவீல் ஆகுது. அதுதான் அவருடைய ஒரிஜினல் ஃபேஸ்ன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஆண்ட பரம்பரை, நான் மதுரக்காரன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது, நான் இந்த ஜாதி, நான் ஒருத்தட்டையும் ஜாதி கேட்டு தான் பேசுவேன் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம லோகேஷ்ட அவங்களெல்லாம் போய் நான் அந்த மாதிரி சொல்றது கூட நான் அசிங்கம் பண்ணிக்கிறேன். அந்த கொலை பண்ண பையனும் ஏன் ஜாதிக்காரன் தான், அந்த பையனுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி பேசுறாப்புல. இன்னொருத்தர் பேர் சொன்னா அவர் பேர்லாம் சொல்லாதப்பா, ஜிபி முத்துலாம் லோ கேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. எங்க பார்த்தாலும் கேஸ்ட் கேஸ்ட் கேஸ்ட்னு அதை பத்தியே ஜாதியை முன்னிறுத்தியே பேசிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ இது வந்து சமுதாயத்தை ஏதோ ஒரு இடத்துல அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுதான் இப்போ இந்த கம்ப்ளைண்ட் வரைக்கும் போய் நிக்குது. அப்ப ஜாதி பாசம் தானே? வெறியா நான் சொல்லல, ஜாதி பாசம் நார்மல் மனிதர்களுக்கு வர்றதானே. நிலத்துல இருந்து வர தண்ணியை நீங்க மொண்டு குடிச்சா நல்லது, இவங்க மொண்டு குடிச்சா தீட்டா. ஏன்டா அப்படி தீட்டுன்னு சொல்லி புதிய தீட்டா விட்டுட்டீங்க? இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் நான் மதுரக்காரன் தான் சொல்லிட்டு இருக்காப்ல. அதை பார்த்தா மதுரக்காரனுக்கே கோபம் வரும் போல இருக்கு. ஏன்னா நானே மதுரக்காரன் தான். நானும் மதுரக்காரன் தான்டா. பட் எனிவே இந்த திவாகருடைய பேச்சுக்கு ஒரு எண்டு கார்டே கிடையாதா, கடைசி வரைக்கும் இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த கம்ப்ளைண்ட் தான் இதுக்கு ஒரு எண்டு கார்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லயும் போயிட்டு ஓப்பனா சொல்லட்டுமா, மறுபடியும் சொல்லட்டுமா, திரும்ப சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாங்கி கட்டிட்டு வர போறாரா, இல்லை இதுக்கப்புறமா திருந்த போறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். Where are you, Jim? Really send me a picture. அந்த பிக்சரை கொஞ்சம் பாருங்களேன். மெக்டொனால்ட்ஸ்ல உட்கார்ந்துகிட்டு அந்த எம்முக்கு முன்னாடி ஜிஒய் போட்டு ஜிம்னு அமைச்சிருக்கேன். இவருடைய புத்தி கூர்மைக்கு போதி தர்மரே வந்து பொக்கே கொடுக்கலாம்ல. இப்படிப்பட்ட அந்த கிரியேட்டிவிட்டியை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த புள்ள கன்ஃபார்மா பிரேக்கப் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே என் லைஃப்ல
உன்னை நான் பார்க்கவே விரும்பல. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க அதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கன்சா பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டான் தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீடியம் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பேக் டு ஹாப்பி டாடா பை அண்ட் டேக் கேர்.